வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சூரிய ஒளியில் இயங்கும் மின்மோட்டார் பம்பு செட் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் வேளாண் பொறியியல் துறையின் உதவி பொறியாளர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஆத்மா திட்டத்தின் மூலம் பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் அயன்சிங்கம்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் இந்திரா காந்தி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மான்காது வேல். தொடரும் தகவல் நேரத்தில் கொடி வகை காய்கறிகளில் விதை உற்பத்தி குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஆத்மா திட்டமானது ஆராய்ச்சி, விரிவாக்கம், விவசாயி இவர்களின் இணைப்பை வலுப்படுத்துகிறது. இதன் மூலம் புதிய வேளாண் தொழில்நுட்பமானது வேளாண்மையாளர்களை எளிதாக சென்றடைகிறது. மேலும் விவசாயி ஆலோசனை குழுவை அமைத்து அதன் பின்பாடுகளை மேம்படுத்துகிறது. இச்சிறப்புமிக்க ஆத்மா திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்டம் வேளாண்மை துறையின் மூலம் நன்மை அடைந்த திருநெல்வேலி மாவட்டம் அயன்சிங்கம்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் இந்திரா காந்தி அவர்களை சந்தித்த போது நாங்கள் பரம்பரையாக விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கப்போ எங்களுக்கு வேளாண்மை துறை மூலமாக பயிற்சி கொடுத்தாங்க. விவசாயத்தில் இந்தந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சி விவசாயம் பார்க்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு நேரடியாக சொல்லி கொடுத்தாங்க. 1995ஆம் ஆண்டு எங்களுக்கு டான்வா பயிற்சி ஒரு 25 மகளிருக்கு கொடுத்தாங்க. அதில் நானும் கலந்துக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டதை என்னுடைய வயலில் அதே செயல்படுத்தி விவசாயம் பண்ணினேன். அதில் எனக்கு அதிகமான லாபம் கிடச்சிது. இதை பின்பற்றி மற்ற விவசாயிகளையும் இந்த தொழில்நுட்பங்கள் கடைபிடித்து விவசாயம் பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ மற்றவங்களும் பயனடைஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. 2013ஆம் ஆண்டு நம்மளுடைய இப்போதைய பாரத பிரதமர் மோடி அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 5 சிறந்த விவசாயிகளை அழைச்சிட்டு அதில் ஒருத்தங்களுக்கு தேசிய விருது வழங்கினாங்க. அது திருநெல்வேலி மாவட்ட அளவில் எனக்கு அது கிடச்சிது. ரொம்ப பெருமை. எல்லா விவசாயிகளுடைய நிறை குறைகளை எல்லாம் கேட்டுட்டு கலெக்டர்கிட்ட போயிட்டு அதை நாங்கள் சப்மிட் பண்ணுறதுக்காக என்னை திருநெல்வேலி மாவட்ட அளவில் அட்மா மெம்பராக தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக நான் மக்களுடைய குறைகளை எல்லாம் கலெக்டர் ஐயாக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அவங்களுடைய அனுமதி பெற்று மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறேன். விவசாயத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டு தரக்கூடிய அளவுக்கு வேளாண்மை அலுவலர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. என்னோட சேர்ந்த விவசாயிகளும் நல்லா பயனடைஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. இப்போதைய அம்மா பண்ணை மகளிர் குழு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 விவசாயிகள் சேர்ந்து குழுக்கள் அமைச்சு நாங்கள் பயனடைஞ்சு வந்துட்டுருக்குறோம். இந்த குழுக்களுக்காக நம்ம மாவட்ட கலெக்டர் ஐயா அவங்க ஒரு 10,000 ரூபா சுழல் நிதியாக எங்களுக்கு வழங்கினாங்க. அந்த 10,000 ரூபாயை முதலீடாக வச்சு கறவை மாடுகளுக்கு அடர் தீவனம் பண்ணுறது அட்மா திட்டத்தின் மூலமாக இதன் பயிற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். கறவை மாடு அடர் தீவனம் பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். இதில் எங்களுக்கு லாபம் கிடைக்கிது. 1 கிலோ அடர் தீவனம் 22 ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணுறோம். ஆனால் 25 ரூபாய்க்கு மக்களுக்கு விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் மாடுகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நல்ல ஒரு ஊட்டமான பொருட்கள் இதில் சேர்க்குறோம். வால் பற்றாக்குறை, செலவு அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வச்சுட்டு ட்ரம் சீடர் அப்படிங்கிற ஒரு நேரடி விதைப்பு கருவியை பயன்படுத்தி எங்களுடைய விவசாயத்தை செலவை குறைச்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் ஏக்கருக்கு 3000 ரூபா எங்களுக்கு நடவு வயல்லையே எங்களுக்கு லாபம் கிடைக்கிது. இதுலேயும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பயன் அடைஞ்சு வந்துட்டுருக்குறோம். ஏடி அலுவலகத்தில் இருந்துட்டு ஒரு ட்ரம் ஷீல்டரை மானியமாக வழங்கியிருக்கிறாங்க. வருமானத்தை பெருக்கவும் செலவை குறைக்கவுமாக இந்த தொழில்நுட்பங்களை நாங்களும் பயனடைகிறோம். மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களும் பயனடைய செஞ்சு வந்துட்டுருக்குறோம். நுணுக்கங்களை கையாண்டு அதை மாதிரி வேளாண்மை செய்து வந்தோன்னா அதிகமாக மகசூல் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாருமே பயனடைஞ்சு அதிக மகசூல் பெறணும்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன். விவசாயத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். லாபம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம நுணுக்கமாக செயல் திட்டங்கள் செய்ய வேணும். அவங்க கற்றுக் கொடுக்குற தொழில்நுட்பங்கள் படி நம்மளும் விவசாயம் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும்னு எல்லா விவசாயிகளையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் எஸ். இந்திராகாந்தி அவர்களை 07558551972 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை பெற வாய்ப்புள்ளது. கோழி பண்ணைகளில் முட்டை உற்பத்தி, முட்டை ஓட்டின் தரம் மற்றும் முட்டையின் எடை ஆகியவற்றில் குறைபாடுகள் இன்றி இருக்க தண்ணீரின் அளவு, தீவனம் மற்றும் தீவன மூலப்பொருட்களில் பூஞ்சான நச்சு பரிசோதனை ஆகியவற்றில் மிகுந்த கவனம் வேண்டும். நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு வேளாண்மையாளர்கள் விதை உற்பத்திக்காக நடவு செய்யப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட வெங்காய தாள்களை சரியான அளவில் காய வைத்து சேமிப்பதன் மூலம் சேதாரத்தை குறைக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மான்காதுவேல் குறித்து விவரிக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். இந்த வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு வகையான மரங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது புது வகையான மரங்கள், குறிப்பாக வேல மரங்களில் அடுத்த புது ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மான்காது வேல், அதாவது இந்த இலை பார்த்திங்கன்னா மான் காது மாதிரியே இருக்கும், சிலது கத்தி மாதிரி இருக்கும். ஆகையால் தான் மான்காது மற்றும் கத்திவேல் என்று அழைப்பார்கள். இதில் 3 வகையான மரங்கள் அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது. அதில் முதல் ரகம் அக்கேசியா மேஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய ரகம், இரண்டாவது ரகம் கத்தி சவுக்கி என்று அழைக்கக்கூடிய அக்கேசியா ஆர்குலிஃபார்மிஸ், மூன்றாவதாக இது இரண்டையும் கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்ட அக்கேசியா ஹைபிரிட் ரகங்கள். இந்த 3லையுமே சமீபத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த அக்கேசியா ஹைபிரிட் ரகங்களை நாங்கள் அதிக அளவில் அறிமுகப்படுத்தி வருகிறோம். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த ரகங்கள் தமிழகத்தின் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றமாறு வேகமாக வளரக்கூடியது, அனைத்து வகையான மண் கண்டங்களிலும் வளரக்கூடியது, குறைந்தபட்சம் 20லிருந்து 25 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. இந்த மரங்களை வேளாண் மற்றும் பண்ணைக்காடுகளில் குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த அக்கேசியா ஹைபிரிட் ரகங்களை வரப்போரங்களில் ஏறக்குறைய 6 அடி இடைவெளியில், ஒரு மரத்திற்கு மரம் 6 அடி இடைவெளியில் நட்டு பயன்பெறலாம். தோப்பாக நடும் பட்சத்தில் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஏறக்குறைய 1200 மரங்களாகவும் அதிகபட்சமாக ஏறக்குறைய 2250 மரங்களாகவும் நடலாம். இது காகிதக்கூழ் தயாரிப்புக்காக. சப்போஸ் நம்ம இது காகிதக்கூழுக்கு வேணாம், ஒட்டுப்பலகை மற்றும் தடிமர பயன்பாட்டிற்காக வளர்க்கிறோம் என்றால் அதிகபட்சமாக 444 மரங்களும் குறைந்தபட்சமாக ஏக்கருக்கு 150 மரங்களும் நட்டால் இந்த மரங்கள் மூலமாக விவசாயிகள் அதிக பயன்பெற முடியும். இந்த மரங்கள் டென்சிட்டி என்று அழைக்கக்கூடிய மாஸ் அல்லது கனம் என்றால் அந்த கனம் இந்த மரத்தில் அதிகம், குறிப்பாக இந்த ஹைபிரிட் ரகம். மோரோவர் இந்த மரம் மேஞ்சிய மாதிரி அல்லாமல் வேகமாக வளரக்கூடியது, அனைத்து விதமான தட்பவெப்ப நிலைகளுக்கும் ஏற்றது. ஒன்று என்னென்னா, இது நல்ல வளமான மண் தேவை, நல்ல தண்ணி தேவை. இவை இரண்டும் இருந்தால் உண்மையிலேயே
இந்த அக்கேசியா ஹைபிரிட் ரகங்கள் ஒரு பனைமரமே என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகையால் விவசாய பெருங்குடி மக்களே, இந்த ஹைபிரிட் அக்கேசியா மரங்களை, அதாவது மான்காது வேல மரம் போல் உள்ள இந்த ஹைபிரிட் அக்கேசியா ரகங்களை தங்கள் விளைநிலங்களில் குறிப்பாக வரப்போரமாகவோ அல்லது பண்ணை குட்டைகளை சுற்றியோ அல்லது தோப்புகளாகவோ குறுகிய காலத்தில் வளர்த்து நல்ல மகசூலை பெற முடியும் என்று இந்த தருணத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த வேலமரங்களை, குறிப்பாக ஹைபிரிட் வேலமரங்களை வளர்ப்பதில் நீங்கள் அனைவரும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கொடி வகை காய்கறிகளில் விதை உற்பத்தி குறித்த தகவல்கள். அன்றாட உணவில் பயன்படுத்தும் பாகல், பரங்கி, பீர்க்கு மற்றும் சாம்பல் பூசணி ஆகியவை முக்கியமான கொடிவகை காய்கறி பயிர்களாகும். கொடிவகை காய்கறிகளில் பெருமளவு விட்டமின், பாஸ்பரஸ் மற்றும் தாது சத்துக்கள் உள்ளன. பொதுவாக காய்கறி பயிர்களில் விதை உற்பத்தி திறன் மிக குறைவு. எனவே குறைந்த விதை பெருக்கு திறனுள்ள கொடிவகை காய்கறி பயிர்களில் அதிக தரமுள்ள விதைகளை உற்பத்தி செய்ய நல்ல விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது அவசியம். பருவம்: ஆடி மற்றும் தைப்பட்டம். நிலத்தேர்வு: விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் சான்று பெறாத அதே ரகமாகவோ அல்லது வேறு ரகமாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் இவை பயிரின் இன தூய்மையை கெடுக்கும் வாய்ப்புள்ளது. விதை அளவு: 1 ஹெக்டருக்கு சாம்பல் பூசணி மற்றும் பரங்கி 1 கிலோ, பீர்க்கு 1.5 கிலோ, பாகல் 1.8 கிலோ. நடவு பாத்தி தயார் செய்தல் மற்றும் பராமரிப்பு: நிலத்தை நன்கு உழுது பயன்படுத்தி 2.5 மீட்டருக்கு 2 மீட்டர் என்ற இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீள அகல ஆழமுள்ள குழிகளை தோண்டி 1 வாரத்திற்கு பின் குழி ஒன்றுக்கு 10 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் யூரியா 13 கிராம், சூப்பர் பாஸ்பேட் 72 கிராம் மற்றும் பொட்டாஷ் 19 கிராம் இட வேண்டும். இவை படரும் தன்மையுடைய செடி என்பதனால் கொடிகள் படர்வதற்கு வசதியாக 2 மீட்டர் உயரத்தில் பந்தல் அமைக்க வேண்டும். செடிகள் முளைத்த 10 நாட்களில் ஒவ்வொரு குழியிலும் திடமான 3 செடிகளை மட்டும் விட்டு மற்றவற்றை அகற்றிவிட வேண்டும். பாகல் விதை நேர்த்தி: முளை கட்டிய விதைகளை விதைப்பது செடிகளை ஒரே சீராக வளர்ப்பதற்கு உதவுகின்றன. இதற்கு பாகல் விதைகளை 24 மணி நேரம் நீரில் ஊற வைத்து பின்னர் ஊறிய விதைகளை 2 மடங்கு ஈர மணலுடன் கலந்து 3 நாட்கள் வைக்க வேண்டும். முளை குறுத்து வந்துள்ள விதைகளை விதைப்புக்கு பயன்படுத்த வேண்டும். விதையை 1% பொட்டாசியம் நைட்ரேட் உப்பு கரைசலில் 12 மணி நேரம் ஊற வைப்பதாலும் முளைப்பு திறன் மற்றும் பிற விதை தர குணாதிசயங்கள் அதிகரிக்கும். பீர்க்கு: விதையை 1% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலில் 12 மணி நேரம் ஊற வைப்பதால் அதிக முளைப்பு திறனை அடையலாம். பரங்கி: முளைப்பு திறனை ஒரே மாதிரி பெறுவதற்கு விதைகளை 2 மடங்கு தண்ணீரில் 4 மணி நேரம் ஊற வைத்து பின் ஈர துணி கொண்டு 5 நாட்களுக்கு மூட்டமிட வேண்டும். மேலும் விதைகளை 400 ppm அமோனியம் குளோரைட் அல்லது யூரியாவில் 6 மணி நேரம் ஊற வைப்பதால் அதிக முளைப்பு திறனை அடையலாம். சாம்பல் பூசணி: விதைகளை 1% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலில் 12 மணி நேரம் ஊற வைப்பதால் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. பெண் பூக்களில் வளர்ச்சி ஊக்கி தெளித்தல்: பொதுவாக கொடிவகை காய்கறிகளில் ஆண் பெண் பூக்கள் தனித்தனியாக பூக்கின்றன. செடிகளில் பெண் பூக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால்தான் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். எனவே எல்லா கொடிவகை பயிர்களிலும் விதை பயிருக்கு எத்திரல் என்னும் வளர்ச்சி ஊக்கியை 200 ppm அளவில் செடிகளில் 4 இலைகள் தோன்றும் தருணத்தில் இருந்து 1 வார இடைவெளியில் 4 முறை தெளிக்க வேண்டும். உர நிர்வாகம்: வீரிய ஒட்டு ரகம் மற்றும் ரகத்திற்கு தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் முறையே 1 ஹெக்டருக்கு 200 கிலோ, 100 கிலோ மற்றும் 100 கிலோ என்ற அளவில் அளிக்க வேண்டும். அறுவடை: முதல் மற்றும் கடைசி ஓரிரு அறுவடைகளை தவிர்த்து இலைப்பட்ட அறுவடைகளில் இருந்து வரும் காய்களை மட்டுமே விதைகள் எடுக்க வேண்டும். நடுத்தர முதல் பெரிய காய்களை மட்டுமே விதை எடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில்
தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 முதல் அதிகபட்சமாக 1620 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 1400 முதல் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், பொங்கலூரில் குறைந்தபட்சமாக 1350 முதல் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1333 முதல் அதிகபட்சமாக 1620 ரூபாய்க்கும், லால்குடியில் குறைந்தபட்சமாக 1450 முதல் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 2150 முதல் அதிகபட்சமாக 2350 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 1007 முதல் அதிகபட்சமாக 2043 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 1529 முதல் அதிகபட்சமாக 2269 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக 1533 முதல் அதிகபட்சமாக 2319 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 4800 முதல் அதிகபட்சமாக 5200 ரூபாய்க்கும், நாமக்கல்லில் குறைந்தபட்சமாக 5300 முதல் அதிகபட்சமாக 5500 ரூபாய்க்கும், புலி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 5000 முதல் அதிகபட்சமாக 5200 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 4900 முதல் அதிகபட்சமாக 5100 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் இதர ரகம் அரூரில் குறைந்தபட்சமாக 1350 முதல் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் ஆத்தூரில் குறைந்தபட்சமாக 5100 முதல் அதிகபட்சமாக 5800 ரூபாய்க்கும், நாமக்கல்லில் குறைந்தபட்சமாக 5300 முதல் அதிகபட்சமாக 5500 ரூபாய்க்கும், மிளகாய் இதர ரகம் மணப்பாறையில் குறைந்தபட்சமாக 13500 முதல் அதிகபட்சமாக 15000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்சமாக 7600 முதல் அதிகபட்சமாக 7800 ரூபாய்க்கும், பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 7566 முதல் அதிகபட்சமாக 9377 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 10 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல்
55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண் பொறியியல் துறையானது மண்வளம், நீர்வள பாதுகாப்பு, இயந்திரங்களின் பயன்பாடு, சூரிய சக்தி பயன்பாடு ஆகியவற்றின் மேம்பாடு மற்றும் மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் சூரிய ஒளியில் இயங்கும் மின் மோட்டார் பம்பு செட்டின் பயன்பாட்டு முறைகள் மற்றும் இவற்றினால் விளையும் நன்மைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் வேளாண் பொறியியல் துறையின் உதவி பொறியாளர் ஆர். ராஜேந்திரன் அவர்கள். தமிழக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு வணக்கம். தமிழக அரசு வேளாண்மை பொறியியல் துறை திருப்பூர் அலுவலகத்தின் மூலம் கணபதிபாளையம் கிராமத்தில் 5 HP குதிரைத்திறன் கொண்ட சூரிய ஒளியால் இயங்கும் இந்த விவசாய பம்ப் செட் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது 80% அரசு மானியத்திலும் 20% விவசாயிகள் பங்களிப்பு தொகையுடனும் இத்திட்டமானது தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் திறந்தவெளி கிணற்றில் 120 அடிக்குள் தண்ணீரானது இருக்க வேண்டும். மேலும் இந்த கிணற்றுக்கு அருகிலே நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கா வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சூரிய ஒளியால் இயங்கும் இந்த தகடுகளின் மேல் நிழலானது விழா வண்ணம் இந்த பகுதியானது சூரிய ஒளி நேரடியாக படும் வண்ணம் இருக்க வேண்டும். மூதுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இந்த 5 HP குதிரைத்திறன் கொண்ட சூரிய ஒளியால் இயங்கும் இந்த பம்ப் செட்டானது அமைத்து கொடுக்கப்படும். விவசாய 5 HP குதிரைத்திறன் கொண்ட பம்ப் செட்டானது 3 முக்கிய பாகங்களை கொண்டதாகும். முதலாவதாக சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றக்கூடிய சிலிக்கான் செல்கள் கொண்ட தகடுகளை கொண்டதாகும். இதன் மூலம் சூரிய ஒளியானது மின்சாரமாக மாற்றப்பட்டு, அதாவது DC மின்சாரமாக மாற்றப்பட்டு, அந்த மின்சாரமானது இந்த இரண்டாவது பாகமான கண்ட்ரோல் யூனிட்டின் மூலம் AC மின்சாரமாக மாற்றப்பட்டு, மேலும் கிடைக்கக்கூடிய மின்சாரம் ஒரே சீரானதாக அதனை மாற்றி மூன்றாவதாக உள்ள விவசாய பம்ப் செட்டுக்கு அதனை இந்த மின்சாரத்தை கொடுத்து அதன் மூலம் தண்ணீரானது வெளியேற்றப்படுகிறது. இந்த சூரிய ஒளியால் இயங்கும் விவசாய பம்ப் செட் உண்டான இந்த பேனல்கள் சூரியன் நகரும் திசைக்கேற்ப தன்னை நகர்த்தி கொள்ளும் வகையில் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இதனை விவசாயிகள் அவர்களுக்கு உகந்த நேரங்களில் தண்ணீர் தேவைப்படும் நேரத்தில் இதனை இயக்கிக் கொள்ளலாம். அடிப்படை விலையானது 4,80,000 ரூபாய். இதில் 20% விவசாயிகள் பங்களிப்பு தொகை வரியுடன் சேர்த்து மொத்தம்
1,17,512 ரூபாய் தொகையினை விவசாயிகள் செலுத்த வேண்டும். மீதமுள்ள 80% அரசு மானியமானது, அதாவது 3,84,000 ரூபாயானது அரசின் மூலம் மானியமாக வழங்கப்படும். இந்த சூரிய ஒளியால் இயங்கும் 5 HP குதிரை திறன் கொண்ட விவசாய பம்ப் செட்டினை விவசாயிகள் பெற திருப்பூர் தென்னம்பாளையம் வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் உரிய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு அடிப்படையாக தேவையானது விவசாயிகளுக்கு சிட்டா, அடங்கல் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சான்று போன்றவற்றை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் நேரடியாக வேளாண்மை பொறியியல் துறை தென்னம்பாளையம் அலுவலகத்திலே இந்த விவசாயிகள் தங்கள் விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொண்டால் மூதுரிமை அடிப்படையில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இந்த 5 HP குதிரை திறன் கொண்ட விவசாய சோலார் பம்ப் செட் ஆனது அமைத்து கொடுக்கப்படும். மேலும் விவரம் பெற உதவி பொறியாளர் ஆர் ராஜேந்திரன் அவர்களை 094426277 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 24/8/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயந்திர நடவு முறையில் நெல் சாகுபடி செய்து பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி கிராம வேளாண்மையாளர் வி சுரேஷ் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கோகோ. தொடரும் தகவல் நேரத்தில் பருத்தி சாகுபடியில் விதை நிர்வாகம் குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தோட்டக்கலை துறையில் மத்திய மாநில அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து திருப்பூர் மாவட்டம் தோட்டக்கலை துறை துணை இயக்குனர் KS சுகந்தி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.